ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இப்படி வைக்கிறோமா, அதாவது இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்னி நான் செய்ய போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் காய வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் நீல வாக்கில் ஒரு 4 வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வந்து சின்ன பல்லு பூண்டு வந்து ஒரு 10 பூண்டு உரித்து வச்சுருக்குறேன், அதையும் போட்டுக்கிறோம். புளி வந்து லெமன் சைஸ் புளி கொஞ்சம், இப்போ புளி போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டு மிளகாய் வந்து ஒரு 6 உங்களுக்கு வேணால் கலருக்கு வேணால் காஷ்மீர் சில்லி இருந்தால் வாங்கி போட்டுக்கோங்க. நான் காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா வதங்கிருச்சு. அதை வந்து புளி கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இதை வந்து நம்ம வந்து நல்லா ஆற வச்சுக்கிறோம். ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறோம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று தாளிச்சிருவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். பூண்டு 4 பூண்டு நச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறோம். அவ்வளோதான். நம்ம இதை வந்து சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், இட்லி, தோசை,
வெரைட்டி ரைஸுக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப காரமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா கொஞ்சம் சில்லி பவுடர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு அதில் வறுத்து போடணும். கடலைப்பருப்பு வந்து போட்டால் கொஞ்சம் கடுக்குன்னு கடித்து சாப்பிடல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக கடலைப்பருப்பு வறுத்து போடுங்க. நீங்கள் தாளிக்கையில் கூட அதை கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். தனியாக வறுத்து எண்ணெயில் லைட்டாக வறுத்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.